மதுரையிலிருந்து முதற்கட்டமாக வரும் 20ஆம் தேதி முதல் இரவு நேர விமான சேவை தொடங்க உள்ளது. கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மதுரை விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி இரவு 10:45க்கு இரவு சேவையின் முதல் விமானம் சென்னைக்கு இயக்கப்பட உள்ளது. இந்த முயற்சிக்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து இரவு நேர விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடலூர் புதுச்சேரி சாலையில் 3 நாட்களுக்கு பிறகு வழக்கம் போல போக்குவரத்து தொடங்கியுள்ளது. பெஞ்சல் புயல் மழையால் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள இடையார்பாளையம் கடுமையாக சேதமடைந்தது. இதனால் கடந்த 4ஆம் தேதி முதல் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் பாலத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் முடிந்து இடையார்பாலம் வழியே போக்குவரத்து தொடங்கியது. கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள கண்டகாடு கிராமத்தில் உள்ள விளைநிலங்களை மழைநீர் மண்மேடாக மாற்றிவிட்டது. இதன் ட்ரோன் காட்சிகள் காண்போர் மனதை கலங்க வைக்கின்றன. வெள்ளம் வடிந்தால் விளைநிலத்தை சீர் செய்து சாகுபடியை தொடங்கலாம் என்று நினைத்திருந்த விவசாயிகள் மண் குவியலாக மாறிய தங்கள் நிலத்தை பார்த்து செய்வதறியாமல் தவித்து வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள விளைநிலங்களின் நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. துணை முதலமைச்சரின் உதவியாளர் என்று கூறி திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் 7,500 ரூபாய் மோசடி செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் நகராட்சி ஆணையர் தாமோதரனை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட நபர் துணை முதலமைச்சரின் உதவியாளர் பேசுவதாகவும் அவரது கார் டயரை மாற்ற 7,500 ரூபாய் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அதனை நம்பிய தாமோதரன் ஜிபே செயலி மூலம் பணத்தை அனுப்பியுள்ளார். சில மணி நேரத்திற்கு பிறகு மேலும் 2,500 ரூபாய் கேட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த நகராட்சி ஆணையர் துணை முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார். அதன் பிறகே அவர் ஏமாற்றப்பட்டது தெரியவந்துள்ளது. திருவாரூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி செல்போனில் பேசி நகராட்சி ஆணையரை ஏமாற்றிய சரவணகுமார் என்பவரை கைது செய்தனர். இதே பாணியில் பலரிடம் அவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு ஆய்வு நடத்தியது. வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து மதிப்பிட மத்திய உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட மத்திய குழு தமிழகம் வந்திருக்கிறது. விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி வீணாகிய நிலையில் அங்கு மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். அதன்பின் விவசாயிகளிடமும் அந்த குழு குறைகளை கேட்டறிந்தது. அய்யன்கோவில்பட்டு பகுதியில் நெடுஞ்சாலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த பின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதில் மாவட்டம் முழுவதும் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து புகைப்படங்கள் மூலம் விளக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆட்டுக்காரனூரில் சேதமடைந்த சரபங்கா ஆற்றுப்பாலத்தில் ஆபத்தை உணராமல் மக்கள் பயணித்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் ஆற்றுப்பாலம் முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. பாலத்தின் அனைத்து பகுதிகளுமே பெயர்ந்து உருக்குலைந்துள்ளது. இதனால் ஓமலூர் தாரமங்கலம் நெடுஞ்சாலையிலிருந்து ஆட்டுக்காரனூர் வழியாக முத்துநாயக்கன்பட்டி உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும் என்பதால் இந்த பாலத்தையே மக்கள் ஆபத்தான முறையில் பயன்படுத்துகிறார்கள். சேதமடைந்த பாலத்தை இடித்துவிட்டு புதிதாக உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்துகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தலைமன்னார் அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் உள்ள ஐஓபி வங்கி நுழைவாயில் முன்பு குழந்தைகளோடு மீனவர்களின் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் மீனவர்களை விடுவிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று காவல்துறையினர் உறுதியளித்தனர். இதனை ஏற்று மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரப்பகுதியில் நடமாடிய யானையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. ஆனால் இதற்கு முன் இல்லாத வகையில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் யானை சுற்றி வருகிறது. அதிகாலை 3 மணியளவில் பேருந்து நிலையம் வந்த யானை அங்கிருந்து பழைய பேருந்து நிலைய சாலையில் சென்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். முதல் முறையாக யானை நகரப்பகுதிக்கு வந்துள்ளதாக கூறும் மக்கள் தொடர்ந்து கண்காணிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர்களிடம் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை சைபர் கிரைம் காவல்துறையினர் மகாராஷ்டிரா சென்று கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் வேலைவாய்ப்பு என்று பல பெயர்களில் மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. அப்படி சமீபத்தில் மணவாளக்குறிச்சியைச் சேர்ந்த இளைஞர் 46 லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறார். திருப்பதி சாரத்தைச் சேர்ந்த மருத்துவரை வீடியோ காலில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 8 லட்சம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சைபர் குற்றங்களில் ஈடுபட்டவர்களை கண்டறிய தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா சென்ற தனிப்படை அங்கு பதுங்கியிருந்த அதுல் பிலாஸ் சவான், மோரேஸ்வர், காலித் சித்திக், ரம்ஜான் மஸ்ரூர் ஷேக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை நாகர்கோயில் அழைத்து வந்து தனிப்படையினர் சிறையில் அடைத்தனர். இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்த மியான்மரைச் சேர்ந்த 4 பேர் படகுடன் கைது செய்யப்பட்டனர். நாகைக்கு கிழக்கே 40 மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை இந்திய கடற்படையினர் கைது செய்தனர். நாகை மாவட்ட கடலோர குழுமத்திடம் ஒப்படைக்கப்பட்ட அவர்கள் விசாரணைக்கு பிறகு சென்னையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட காற்றின் திசை மாறுபாட்டால் தமிழக எல்லைக்குள் நுழைந்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர்கள் பர்மா மொழியில் மட்டும் பேசுவதால் அவர்களின் விவரங்களை முழுமையாக பெற முடியாத சூழல் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 2000க்கும் அதிகமான ஏக்கரில் நெற்பயிர்கள் காய்ந்து கருகியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நடவு செய்து 30 நாட்களை கடந்த நிலையில் முளைப்பு திறனின்றி பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் வேதனைப்படுகிறார்கள். குறிப்பிட்ட களைக்கொல்லியை பயன்படுத்தியதே இந்த பிரச்சினைக்கு காரணம் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வேளாண் துறையினர் முறையாக ஆய்வு நடத்தி இந்த பிரச்சினைக்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மடத்துக்குளம் வேளாண் துறை உதவி இயக்குநரிடம் கேட்டதற்கு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வுக்கு பின் காரணம் தெரியவரும் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு செண்பகத்தோப்பு அணையிலிருந்து 4வது நாளாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 480 மில்லியன் கன அடி நீர் வருகிறது. அணையின் மொத்த உயரமான 62 அடியில் 57 அடிக்கு தண்ணீர் உள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கையாக அணைக்கு வரும் நீர் முழுவதும் 4 மதகுகளில் உபரியாக வெளியேற்றப்படுகிறது. படவேடு, மல்லிகாபுரம், புஷ்பகிரி, சந்தவாசல், ராமநாதபுரம், ஆரணி, கமண்டல, நாகநதி கரையோர மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் விவசாய நிலத்தில் 4 உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் சாகுபடி செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. மொத்தம் 12 ஏக்கர் விளைநிலத்தில் 1 ஏக்கரில் மட்டுமே சாகுபடி செய்ய முடிவதாக அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். தற்போது எஞ்சிய இடத்தில் புதிதாக மேலும் ஒரு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்பட உள்ளது. இதனால் தங்கள் நிலத்தில் சாகுபடி என்பதே கேள்விக்குறியாகிவிடும் என்று விவசாயிகள் வேதனைப்படுகின்றனர். மழைக்காலங்களில் விளைநிலத்தில் கால் வைத்தாலே மின்சாரம் பாய்வது போல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரியிடம் கேட்டதற்கு ஏற்கனவே அனுமதி பெற்றே மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்படுவதாகவும் தற்போது அதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டியில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அனுமதியின்றி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் சட்டவிரோதமாக மந்தை நிலத்தை ஆக்கிரமித்து வணிக வளாகம் கட்டுவதாக கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அதில் பங்கேற்காமல் கடைகளை திறந்து வைத்திருந்தவர்களை சிலர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அனுமதியின்றி போராட்டம் நடத்துவதோடு மற்ற கடைக்காரர்களுக்கு மிரட்டல் விடுத்ததாக 50 பேர் கைது செய்யப்பட்டனர். கடைகளை அடைக்க கட்டாயப்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சத்தியமங்கலம் டிஎஸ்பி ஒலிபெருக்கி மூலமும் எச்சரிக்கை விடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் கட்டப்பட்டு வரும் சேமிப்பு கிடங்கு தரமற்ற முறையில் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மதுராந்தகத்தை அடுத்து சிலாவட்டம் பகுதியில் 15,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்காக பயன்படுத்தப்படும் கட்டுமான பொருட்கள் தரமற்ற முறையில் இருப்பதாக ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மேலாளரிடம் கேட்டதற்கு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட காமக்கப்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி பழைய கட்டிடத்தை இடித்து அகற்ற
மக்கள் வலியுறுத்துகின்றனர். கடந்த 2011ஆம் ஆண்டு புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகளுக்கு மாணவர்கள் மாற்றப்பட்டனர். ஆனால் பழைய கட்டடம் இடிக்கப்படாமல் அப்படியே உள்ளது. அந்த சிதிலமடைந்த கட்டடம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவும் மாறியிருக்கிறது. இதனால் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன் பழைய கட்டடத்தை இடித்து அகற்ற பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தேவதானப்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கேட்டதற்கு பழைய கட்டடத்தை இடித்து அகற்றி பூங்கா அமைக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாநகராட்சி மேயரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மாமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளனர். மேயர் ராமகிருஷ்ணன் வீட்டு வாசலில் வைத்து அவரது ஓட்டுநருடன் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் நேற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேயரின் ஓட்டுநரை தரக்குறைவாக பேசியதாக ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேஷ் மீது நெல்லை டவுன் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மேயரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மாநகராட்சி திமுக உறுப்பினர்கள் நெல்லை காவல்துறை ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். மேயர் ராமகிருஷ்ணனுக்கு காவலர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 நாட்களுக்கு பிறகு 115 அடியை கடந்திருக்கிறது. நீர்வரத்தை விட நீர் திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 115.78 அடியாக அதிகரித்துள்ளது. நீர் இருப்பு 86.80 டிஎம்சியாகவும் வெளியேற்றம் 1300 கனஅடியாகவும் இருக்கிறது. நீர்வரத்து வினாடிக்கு 14,404 கனஅடியிலிருந்து 9,601 கனஅடியாக குறைந்திருக்கிறது. கன்னியாகுமரியில் கோயிலுக்குள் புகுந்து வெண்கலப் பொருட்கள் உண்டியலை திருடியவர்களை 2 மணி நேரத்தில் பிடித்து ஊர் மக்களே காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். புத்தன்சந்தையில் உள்ள முத்தாரம்மன் கோயிலில் உள்ள 3 உண்டியல்கள் உடைக்கப்பட்டன. அங்கிருந்த குத்துவிளக்கு, சிசிடிவி கேமரா போன்றவையும் திருடப்பட்டிருந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த ஊர் மக்கள் திருட்டில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டனர். அதனைத் தொடர்ந்து திருடிய பொருட்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மனோஜ், நடராஜ் ஆகியோரை விரட்டிப்பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நீலவானம், வெண்பஞ்சு மேகம், குளிருக்கு இதமான வெப்பம் என்று உடலும் மனமும் புத்துணர்வடையும் வகையில் கொடைக்கானல் மலைப்பகுதி மாறியிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளும் உற்சாகமாக தங்கள் நேரத்தை செலவிட்டு வருகிறார்கள்.